இல்லை. எத்தனை முறை நாம் சொன்னாலும் கூட தாமதமாக வருவதையே தங்களுடைய காலகாலத்து பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களுக்கும் நல்வழி காட்டட்டும். இன்றைக்கு உபதேசமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் குறிப்பிடுகிற ஒரு வார்த்தையே ஜும்மாவுடைய தலைப்பாக நாம் இன்ஷா அல்லாஹ் சில தகவல்களை பார்க்கலாம். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு கட்டளை. எப்படி தொழுவுங்கள், நோன்பு வையுங்கள், ஜகாத் கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அதுபோன்று ஒரு வார்த்தையை சொல்கிறான். உதுகுலு. உதுகுலு என்றால் நுழையுங்கள் என்று அர்த்தம். எங்கு வேண்டுமானாலும் பள்ளிவாசலில் நுழையுங்கள், அதுக்கு அந்த உதுகுலு தான் சொல்லுவாங்க. வீட்டுக்குள் நுழையுங்கள் உதுகுலு, கடைக்கு நுழையுங்கள், கடைக்குள் நுழையுங்கள் உதுகுலு. இப்படி இந்த உதுகுலு என்றால் தகல என்றால் நுழைந்தான், உதுகுலு என்றால் நுழையுங்கள் என்று அர்த்தம். அல்லாஹ் இங்கு ஈமான்தாரிகளை அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு. குர்ஆனிலே சுமார் 80க்கும் மேற்பட்ட இடங்கள், 87 இடங்கள்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து சில உபதேசங்களை செய்வான். குர்ஆன்ல பல இடங்களில் இப்படி பார்க்கலாம். ஈமான் கொண்டவர்களே, அதுபோன்று இணை வைப்பாளர்களே, நிராகரிப்பாளர்களே, நயவஞ்சகர்களே, இப்படி மக்களை என்ன செய்ய மனிதர்களே, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பதற்கு உண்டு. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் ஈமான்தாரிகளே நீங்கள் உதுகுலு நுழைந்து விடுங்கள், ஃபிஸ்ஸில்ம். சில்ம் அப்படின்னா இந்த இடத்துல என்னது? இஸ்லாம். சில்ம்னா இஸ்லாம். இஸ்லாத்தில் நீங்கள் நுழைந்து விடுங்கள். காஃபா. காஃபான என்ன அர்த்தம்? அதுதான் இங்க முக்கியம். இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா, இஸ்லாத்துல நுழைஞ்சதுனால தான் ஈமான்தாரிகள். ஈமான்தாரிங்கிற லிஸ்ட் எப்படி ஒருத்தன் காஃபிர்ல இருந்து கலண்டு வருவான், எப்போ ஒருத்தன் முஸ்லிக்ல இருந்து கலண்டு வருவான், எப்போ ஒருத்தன் நயவஞ்சகத்தனத்துல இருந்து கலண்டு வருவான், எப்போ ஒருத்தன் ஒட்டுமொத்த மனிதன் அப்படின்னு அழைக்கப்படுறதுல இருந்து ஈமான்கிற அந்த அழைப்புக்கு உள்ளாவான் அப்படின்னா இஸ்லாத்திற்குள் வந்தால்தான் இந்த கருத்துக்குள்ள உள்ள வருவான். அந்த அடிப்படையில நாம் எல்லோரும் ஈமான்தாரிகள் தான். ஜும்மாவுக்கு பள்ளியாசல்ல உட்காரணும்னு நினைக்கக்கூடிய எல்லோரும் ஈமான்தாரிகள். குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதம் என்று புரட்டக்கூடிய எல்லோரும் ஈமான்தாரிகள். அந்த ஈமான்தாரிகளை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் இஸ்லாத்தின் நுழையுங்கள் என்று. அப்ப இஸ்லாத்தின் நுழையுங்கள் என்பது முக்கியம் இல்லை. எங்க கருத்து என்னன்னா காஃபாங்கிறதா முக்கியம். இஸ்லாத்துல நுழைஞ்சதுனால தான் இந்த வடி வாசிக்கிறோம், இதை கேட்கிறோம். அதனால் இஸ்லாத்தில் நுழையுங்கள் என்பது நாம் நுழைந்ததுதான். அது இங்கு கட்டளை கிடையாது. கட்டளை என்னவென்றால் காஃபா. எப்படி நுழைய வேண்டும்? கம்ப்ளீட், பூரணத்துவம் பெற வேண்டும், முழுமையாக நுழைய வேண்டும். எப்படி பாருங்க, அல்லாஹ் இஸ்லாத்தில் நுழையுங்கள் சொன்னா நம்ம எல்லாரும் ஆன்சர் என்ன பண்ணுவோம்? ஆமா ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது முனாஃபிக்குகள் கூட என்ன சொன்னார்கள்? ஆமன்னா என்று சொல்லிவிட்டார்கள், உடனே சொல்லிவிட்டார்கள் நாங்கள் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் அடுத்துதான் பிரச்சனை துவங்குகிறது. ஈமான் கொண்டோம் என்று சொன்னால் மட்டுமே ஈமானாக ஆகிவிடாது என்று அல்லாஹ் வசனங்களை இறக்குகிறான். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப வசனங்களை படித்து பாருங்கள். அல்லாஹ் அங்கு என்ன சொல்கிறான்? அக்கு அக்கு வேறு ஆணிவேராக பிரித்து விடுகிறான். மனிதர்களை இன்னும் சொல்ல போறாங்க, முஸ்லிம்கள் என்று சொல்பவர்களை கூட பிரித்து விடுகிறான் அக்கு வேறு ஆணிவேராக. காஃபிர்னா யாரு, முஸ்லிம்னா யாரு, முனாஃபிக்னா யாரு? முனாஃபிக்கு மட்டும் நிறைய வசனம். இஸ்லாம் முஸ்லிமுக்கு ஒரு 2 வசனம் தான், காஃபிருக்கும் ஒரு 2 வசனம் தான். ஆனா முனாஃபிக்கு எத்தனை வசனம்? பல வசனங்கள். அப்ப என்ன எங்க விஷயம்னா, இஸ்லாத்திற்குள் வருவது என்பது எல்லோரும் சொல்லலாம், ஆனால் அந்த பூரணத்துவம் என்பதுதான் இங்கு பிரச்சனை. அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எதிர்பார்த்து சொல்கிறான், அதோடு முடிக்கவில்லை. பூரணமாக நீங்க முஸ்லிமா வரணும்னு சொல்லிட்டு முடிக்காம வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எப்பொழுது நீங்கள் இஸ்லாத்தில் சரியாக நுழையாமல் இருக்கிறீர்களோ அப்பொழுது ஷைத்தானுடைய அடிச்சுவடை நீங்கள் பின்பற்ற துவங்குகிறீர்கள். முடிஞ்சு போச்சு கதை, அங்கேயே கதை கம்ப்ளீட் ஆயிருச்சு. எப்போ முஸ்லீமாக நான் வருவதற்கு யோசிக்கின்றேனோ அல்லது நுனியில் நிற்கின்றேனோ, விளிம்பில் நிற்கின்றேனோ, அப்பொழுது பிரச்சனை ஆரம்பித்து விடும். என்ன பிரச்சனை ஆரம்பித்து விடும்? ஷைத்தானுடைய
அந்த சூழ்ச்சிகளுக்கு இரையாக ஆரம்பித்து விடுவோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். எப்படி அருமையான ஒரு உபதேசம் பாருங்க. ஒரு கட்டளை, ஒரு ஏவல், ஒரு விளக்கல். நுழையுங்கள், பின்பற்றாதீர்கள். அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் அந்த வசனம் முடியும் பொழுது அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன். ஷைத்தான் யாரு? உங்களுக்கு நண்பனா? அவன் நல்லவனா? அவன் உங்களுக்கு நலம் நாடுபவனா? கிடையாது. அவன் தெளிவான உங்களுடைய விரோதி. எப்படி கடைசியில் கழட்டி விட போறவன் தான். நாளைக்கு மறுமையில கழட்டி விட, நீ தானப்பா சொன்ன, நான் சொன்ன உனக்கு எங்க போச்சு புத்தி அப்படின்னு கழட்டி விட போகக்கூடியவன் தான் யாரு? விரோதி தான் ஷைத்தான் என்றும் அல்லாஹ் அங்கு ஒரே வசனத்திலே எப்படிப்பட்ட தகவல்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி விடுகிறான். ஈமான்தாரிகளை என்று அழைத்து இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள் என்று சொல்லி, ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள் என்றும் சொல்லி, ஷைத்தான் என்பவன் யார் என்றும் சொல்லி முடித்து விடுகிறான் அந்த வசனத்திலே. அப்படி என்றால் முழுமைத்துவம் நம்மில் இருக்கிறதா என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். முழுமைத்துவம் இருக்கிறதா? நான் முழுமை பெற்றிருக்கிறேனா? நம்மள நாம உரசிப்பா. யாருக்கு சர்டிபிகேட்லாம் வழங்க முடியாது. ஆதார் கார்டு வழங்குவதை போல, ரேஷன் கார்டு வழங்குவதை போல, ஸ்மார்ட் கார்டு வழங்குவதை போல, நம்மளுக்கு பாஸ்போர்ட் வழங்குவதை போல, நம்மளை எல்லாம் பிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் எடுத்து ஏன்னா ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி நீ யாருன்னு இங்க யாரும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது, ஹதீஸ்கள், அதான் உபதேசங்கள். அந்த உபதேசத்தை நாம் மனதால் ஏற்று நம்மை நாம் பரிசோதிக்க வேண்டும், நம் குடும்பத்தை பரிசோதிக்க வேண்டும். அவ்வளவுதான். இதில் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. அது இமாமாக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி. அப்ப நம்மை நாம் நம்ம யோசித்து பார்க்க நாம எப்படி இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இஸ்லாத்தில் நுழைந்தவர்கள் இரண்டு வகை. ஒரு பெருவாரியாக நான் கூறுகிறேன், இரண்டு வகையாக நுழைந்திருக்கிறோம். ஒன்று, நம்முடைய பாரம்பரியத்தால் முஸ்லிமாக ஆகியிருக்கிறோம். பாரம்பரியத்தால் முஸ்லிமாக ஆக முடியுமா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாப்பா முஸ்லீம், அம்மா முஸ்லீம், அப்பா முஸ்லீம், அம்மா முஸ்லீம், நான் முஸ்லீம் ஆக முடியுமா? அதுக்கு சாத்தியம் இருக்குதா? சரி, ஒண்ணு. ரெண்டாவது, இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏற்றுவாங்க. ஒரு கட்டத்தில் என்ன செய்வார்கள்? ஏற்றுக்கொள்வார்கள். அதை படிச்சு பார்ப்பார்கள், கம்பேர் பண்ணுவார்கள். தான் வாழ்ந்த விதத்தையும் தன்னுடைய கலாச்சாரத்தையும் தன்னுடைய மதத்தினுடைய கொள்கைகளையும் அலசி பார்ப்பார்கள், உரசி பார்ப்பார்கள். கடைசியில் முஸ்லிமாக ஆகிவிடுவார்கள். ஹாதியா என்கிற ஒரு பெண் இதுக்கு நல்ல உதாரணம். ஹாதியா அப்படிங்கிற கேரளாவை சார்ந்த ஒரு பெண் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் பாருங்கள். அவங்கள ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டுமே சேர்ந்து இழுத்துச்சு. அதாவது மென்டல் டார்ச்சர், அடிக்கலாம் உதைக்கலாங்க, மென்டலா அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி, அவங்க குடும்பத்தை டார்ச்சர் பண்ணி, அவங்கள மனதளவுல நோக வச்சு, அவங்கள தனியாக ஆக்கி, எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்த முடியுமோ எல்லாம் படுத்தின பின்பும் கூட அவங்களால அந்த அம்மாவுடைய ஈமானை கலைக்கவே முடியவில்லை. ஏன்னா காஃபாவர்கள் கம்ப்ளீட்டா உரசி பார்த்திருக்கிறாங்க. சும்மா இஸ்லாத்து நான் லவ் பண்ண ஒரு பையனை, ஒரு பாய் பையனை நான் லவ் பண்ணேன், அதனால அவன் முஸ்லீம் ஆக சொன்னா நான் முஸ்லீம் ஆனலாம் அங்க கிடையாது. அப்படிலாம் அங்க ஒன்றும் முஸ்லீம் கிடையாது. ஏன்னா ரொம்ப தெளிவா இருக்கு மார்க்கம். இஸ்லாத்துக்கு வந்தவர்களை இப்ப பல வகையா பிரிக்கலாம். ஏன்னா மார்க்கம் தெளிவாக இருக்கிறது. புகாரியில் முதலாவது ஹதீஸ், எண்ணங்களை போன்றுதான் செயல்கள். ஹிஜ்ரத் எதற்காக நீ மேற்கொள்கிறாய்? ஒரு பெண்ணை மணமுடிப்பதற்காக மேற்கொண்டாய், பெண்ணு கிடைப்பா, இஸ்லாம் கிடைக்காது. அல்லாஹ்வுக்காக மேற்கொண்டா அல்லாஹ் கிடைச்சிருவான், அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்கும். அப்ப தெளிவாக இஸ்லாம் சொல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா என்ன யோசிக்கிறோம்னா, இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருக்கிறார்களே, உரசி பார்த்து அவர்களிடத்திலே தேடுகிறார்கள், கல்வியை தேடுகிறார்கள், ஏதோ ஒரு வகையில தேடுகிறார்கள். பாரம்பரியத்தில் முஸ்லிம் என்று ஒரு வகையரா இருக்கிறது. இப்ப இந்த ரெண்டையும் நாம பார்க்கணும். ரெண்டு பேருக்கும் அவசியம் என்னவென்றால் இஸ்லாம்னா என்னன்னு விளங்கணும். விளங்காம ஒண்ணும் முடியும். கல்வி இல்லாமல் இஸ்லாம் கிடையாது. எங்க அப்பா முஸ்லீமு, 400 வருஷம் முஸ்லீமு, அதை வச்சு என்ன செய்ய? அதனாலதான் 400 வருஷம் முஸ்லீம் தர்கா தூக்குறான், கந்தூரி விழா கொண்டாடுறான். கடந்த வாரம் ஒரு வீடியோ ஒன்று பரவலா வந்துச்சு, நீங்கள் எல்லோரும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் ஒரு கபூரிலே உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, அந்த ஒரு மலைக்கு போகக்கூடிய இந்து பிரபத தொப்புள்கொடி சமுதாயத்தை சார்ந்த மக்கள், அவர்கள் சாமியாக ஆடுவார்கள் இல்லையா, எங்க வச்சு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்? தர்கால உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தர்கா நிர்வாகம் என்ன செய்கிறது? அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு மண்ணும் தெரியாது.
ஒரு மண்ணும் தெரியாத காரணத்தினால், ஏன்னா அவங்க விளிம்பு நிலையில் இருக்கிறார்கள். இஸ்லாத்துல் காஃபா என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதே, அது இல்லை. காரணம் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை பார்க்கிறோம். என்னன்னா கம்பேர் பண்றது கிடையாது, இல்மு கிடையாது, படிக்கிறது கிடையாது. இப்ப இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழைவதுதான் இங்க மிக முக்கியமான ஒன்று, சாதாரண வார்த்தை கிடையாது அது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள் பாருங்கள், தௌஹீத்வாதி, நஜாத்காரன், மதுகபு இப்படிலாம் கருத்து இருக்குல்ல, 4 மதுகபு ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கலாம். நீங்க இங்க வந்திருக்கலாம் யாராவது. ஏன்னா தௌஹீத்வாதி சொல்றது இருக்கட்டும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லோரும் ஏற்றுக்கொள்ள 4 இமாம்களை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க ஒரு கருத்து பாருங்க, அல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? தஸ்தீகும் பில் கல்ப், தஸ்தீகும் பில் கல்ப். தஸ்தீக்னா உண்மைப்படுத்துவது, கல்புனா என்னது? உள்ளத்தால உண்மைப்படுத்துவது. ஃபர்ஸ்ட் சும்மா ஒருத்தர் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ்னு 1 கோடி தடவை சொல்றாங்க, உள்ளத்துல இல்லைன்னு வைங்க, சல்லி காசு பிரயோஜனம் கிடையாது. வரக்கூடிய வார்த்தை எங்க இருந்து வரதா இருக்கணும்? கல்புல இருந்து வரதா இருக்கணும். லா இலாஹா இல்லல்லாஹ். அப்ப தஸ்தீகும் பில் கல்ப், உள்ளத்தால் அதை உண்மைப்படுத்துவது. ஓ இக்ராரும் பில் லிசான், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய வார்த்தை இக்ராரும் பில் லிசான். ஷாஃபி இமாம் சொன்னதை சொல்லலாமா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. அவர்கள் ஒரு இமாம், பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு எந்த விதமான முரணும் இல்லாமல் பல்வேறு ஹதீசுகளின் பின்னணியில், குர்ஆன் வசனங்களின் பின்னணியில் இந்த 3 அடிப்படையை சொல்கிறார்கள். அதில் ஒன்று கல்பால் உண்மைப்படுத்துவது, இரண்டாவது இக்ராரும் பில் லிசான், நாவால் அதை மொழிவது. எதை மொழிவது? ஈமான் கொண்டிருக்கிறேன் என்பதை மொழிவது. மொழிந்தால் தான் தெரியும். இப்ப மொழியில ஒருத்தர் வெளியே சொல்லலைன்னா அவர் என்ன செய்யறது? ஏன்னா இஸ்லாம் என்பது ஒருத்தர் நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று சொல்வதும் சொல்லாமல் இருப்பதும் பெரிய வித்தியாசத்திற்கு உட்பட்டது. அவரை முஸ்லிம்களின் கபிரிஸ்தானில் அடக்குவதா வேண்டாமா? அவருக்கு திருமணம் முடித்து கொடுக்க முடியுமா முடியாதா? தன்னுடைய முஸ்லிமான தந்தைக்கு அந்த பிள்ளை சொத்துக்கு உரிமையானவரா இல்லையா? பல பிரச்சனைகள் இருக்குது. அவர் வாயை திறந்தா மட்டும்தான் என்னது அதுக்கு விடையே கிடைக்கும். அதனால இக்ராரும் பில் லிசான் கட்டாயம், வாயால் சொல்லணும் நான் முஸ்லிம் என்று அவர் உச்சரிக்க வேண்டும். இது 2வது நிபந்தனை. 3வது அமலும் பில் ஜவாரிஹ், ஒட்டுமொத்த உடலும் அதை உண்மைப்படுத்தணும், அமல் செய்யணும். நான் முஸ்லிமு, ஃபஜ்ர் தொழ மாட்டேன், என்ன முஸ்லிமு? நான் முஸ்லிமு, குர்ஆன் படிக்க மாட்டேன், என்ன முஸ்லிமு? ஈமான் என்றால் ஈமானுக்கு அடுத்து என்ன? நாவால் கல்பால் ஏற்றுக்கொள்வதும், நாவால் மொழிவதும், உடலால் அமல்படுத்துவதாக இருக்க வேண்டும். இதை சொல்லிவிட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, நாம எவ்வளவு தூரத்துல இருக்கோங்கிறத அப்படியே படம் முடிச்சு காட்டிடும். ஃபல் முஹில்லு பில் அவ்வல், முதலாவதுல யாரு சரியா இல்லையோ, முதலாவதுனா என்னது? கல்பு, உள்ளத்தால ஈமான் யார் கொள்ளவில்லையோ அவர் முனாஃபிக், நயவஞ்சகன். அவன் நயவஞ்சகன் தான், முடிஞ்சு போச்சு. நயவஞ்சகத்துக்குரிய எல்லா சட்டமும் அவனுக்கு அப்ளை ஆயிடும். உள்ளத்துல இல்ல, வெளியில மட்டும் என்ன செய்யறான்? நான் முஸ்லீம் ஆயிட்டேன்னு நடிக்கிறான். சமுதாயத்துக்காண்டியோ அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கோ அல்லது ஒரு சொத்தை சூறையாடுவதற்கோ அல்லது வாழ்வதற்கோ பாஸ்போர்ட் எடுப்பதற்கோ வெளிநாடுகளில் வேலை செய்வதற்கோ முஸ்லிம்களிடத்தில் வேலை, ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி வெளியில அவன் முஸ்லிம் என்று சொல்லிவிட்டால் அவன் காஃபிர் என்ற நிலையை தாண்டி முனாஃபிக் என்று ப்ரமோஷன் ஆயிடுவான், நயவஞ்சகன் என்று ஆயிடுவான். 2வது விஷயம் ஓபிஸ்தானி, 2வதுல காலியா இருக்கான் ஒருத்தன். 2வது என்னது? வாயால அவன் சொல்லல அப்படின்னா காஃபிர், வேற வழியே கிடையாது. உள்ளத்துல அவன் ஈமான் கொண்டிருக்கிறான், ஆனா வெளியில என்ன செய்யல, சொல்லலன்னா அவனை எப்படி எடுக்க முடியும்? உள்ளத்தை பிளந்து பார்க்கும் சக்தி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கிடையாது. அப்ப அவன் காஃபிர். ஒபி சாலிஸ், 3வதுல ஒருத்தன் டேமேஜ் ஆயிட்டான். 3வது என்னது? அமல்படுத்தக்கூடியதுல அவன் விட்டுட்டான்னா அவன் ஃபாசிக், பாவி. எப்படி இமாம்கள் பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. நாம எந்த இடத்துல இங்க இருக்கிறோம்? நான் உள்ளத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், வெளியிலும் சொல்லிவிடுகிறேன், ஆனால் செயல்பாட்டில் முஸ்லிமானா இல்லை என்று சொன்னால் நாம், நமக்கு இந்த மார்க்கம் வைக்கின்ற பெயர் என்னது? உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், பாவிகள். பாவிகள் என்றால் என்ன? நல்ல பண்பாது. யாராவது ஏற்றுக்க முடியுமா? நீ பாவி என்று சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? ஆனால் நம்மை பார்த்து பல குர்ஆன் வசனங்கள் பாவி என்று சொல்லும், இதை பின்பற்றவில்லை என்று சொன்னால். இப்பதான் நம்ம யோசிக்க வேண்டும். முஸ்லிம் ஆகிவிட்டேன் என்று சொல்வதாலோ
ஒரு தாடியோ தொப்பியோ ஜுப்பாவோ அல்லது முஸ்லிம் மஹல்லாவிலே முஸ்லிம் பெயர் பதிவேட்டில் இருக்கக்கூடியவர்கள், ரிஜிஸ்டர்ல இருக்கக்கூடியவர்கள், ஸ்மார்ட் கார்டுல, ரேஷன் கார்டுல, பாஸ்போர்ட்ல, எல்லா வகைராக்கள்லையும் முஸ்லிம் என்ற பெயரிலே இருந்துவிட்டால் ஒருவர் முஸ்லிமாகவே முடியாது என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. அவனுடைய செயல் என்ன சொல்லுது? உதாரணத்துக்கு ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த திருமணத்திலே அவன் எதை செய்ய வேண்டும்? முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீமுக்கு என்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. மார்க்கம் கட்டு தருது, இப்படிதான் நீ இருக்கணும், முஸ்லீமா இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய சும்மா முஸ்லீம் தரலங்க. இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா எல்லா முஸ்லீம் அப்படி சொன்னாங்களா? இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சொல்லிட்டு கடைசி வசனம், அல் யௌம யஇஸல்லதீன கஃபரு மின் தீனிக்கும் ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி. அந்த காபிர்கள் உங்களுடைய மார்க்கத்திலிருந்து உங்களை வெளியேற்ற வேண்டும் என்பதில் நிராசையாகி விட்டார்கள், முடியாதவர்களால். நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதீர்கள், எனக்கு மட்டும் பயப்படுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அல் யௌம், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அல் யௌம், இந்த மார்க்கம் எப்படி வடிவகம் பெற்றிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா கண்ணை மூடிக்கிட்டு இஸ்லாமா இருக்கிறோம், வாழ்க்கையில கல்யாணம் எப்படி வேணாலும் முடிப்போம், வரதட்சணையா வாங்கிக்குவேன், வட்டியா வாங்கிக்குவேன், எப்படி வேணாலும் வாழுவேன் சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாம் என்கிற வரையறையில் யார் என்பதை நாம தீர்மானிக்கணும். நீ யாரா இருக்கிற? முஸ்லிம்னா அதை ஏற்றுக்கொண்டால் அது பின்பற்றுபவனால் தான் முடியும். மூணு இருந்துச்சுன்னா வேற வேற கேட்டகரி பேர். முனாஃபிக்னு ஒரு பேர் இருக்குது, காஃபிர்னு ஒரு பேர் இருக்குது, ஃபாசிக்னு ஒரு பேர் இருக்குது. நான் யார் இதிலே? இந்த மூன்றும் இல்லாமல் நாம யாரா இருக்கணும்? முஸ்லிம் என்ற கேட்டகரியில் இருக்கணும் என்று சொன்னால், வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தான் காஃபா வர வேண்டும், முழுமை பெற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் யௌம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீதுல் இஸ்லாம் தீனா வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல் யௌம் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கம் இன்றைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எப்ப சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் வாழ்நாள் முழுக்க பிரச்சாரம் பண்ணி அந்த மக்களுக்கு எப்படி எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும் என்று கிளிப்புள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பதை போன்று சொல்லிக் கொடுத்து இன்றைக்கு இந்த மார்க்கம் புகாரியாக, முஸ்லிமாக, இப்னு மாஜாவாக, திர்மிதியாக, ஹதீஸ் கிரந்தங்களிலேயும் குர்ஆனிலேயும் பாதுகாக்கப்பட்டு இதுல நமக்கு இதெல்லாம் எதுக்கு? சும்மா ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படியா? ஏட்டுலையா இஸ்லாம்? இல்ல. நாம நடத்தக்கூடிய நம்முடைய உடையில் இஸ்லாம் தெரியும், நம்முடைய நடையில் இஸ்லாம் தெரியும், நம்முடைய பேச்சில் இஸ்லாம் தெரியும், நம்முடைய குடும்பவியலில் இஸ்லாம் தெரியும், நம் வீட்டு விசேஷத்தில் இஸ்லாம் தெரியும், நம்முடைய சந்தோஷத்தில் இஸ்லாம் தெரியும், நம்முடைய துக்கத்தில் இஸ்லாம் தெரியும். தெரியவில்லை என்றால் பாசிக். அதான் மேட்டருங்க. தெரியல இஸ்லாம் எல்லாம் ஒண்ணுதான். அதெல்லாம் இது இஸ்லாத்தை கொண்டு போய் பள்ளிவாசலோடு நிப்பாருங்க ஹசரத். பள்ளிவாசலோடு இஸ்லாத்தை வச்சுக்கிடுங்க. கல்யாண மண்டபத்துக்குலாம் இஸ்லாம் வரக்கூடாது. பள்ளிவாசலோடு இஸ்லாத்தை வச்சுக்கிடுங்க. எங்க கடை வியாபாரம், பிசினஸ் டீலிங்ஸ் இதுலலாம் என்ன செய்யக்கூடாது? இஸ்லாம் வரக்கூடாதுன்னு ஒருவர் சொல்ல வேண்டாம், செய்தாலே போதும். அவர் யார்? ஃபாசிக். ஃபாசிக்னா என்னங்க? உலாயிக ஹுமுல் ஃபாசிகுன், அவர்கள் ஃபாசிக், பாவிகள். பாவிகள் அவர்களுக்கு தான் நரகத்தை அல்லாஹ் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். முனாஃபிக் என்றால் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள். வெளிவேஷத்திலே பாய்மார்களாக, பாயம்மாக்களாக இருப்பார்கள். ஃபர்தா போட்டிருப்பார்கள், ஹிஜாப் போட்டிருப்பார்கள். அவர்களை பார்த்தால் முஸ்லிமாக இருப்பார்கள். தாடி வைத்திருப்பார்கள், தொப்பி வைத்திருப்பார்கள். அவர்களை பார்த்தால் முஸ்லிமாக இருப்பார்கள். உள்ளத்திலே ஈமானுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அவர்களுக்கு நயவஞ்சகர்கள் என்கிற பெயர் உண்டு. இல்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதெல்லாம் உண்மைதான், தொழவெல்லாம் செய்வேன், இபாதத்திலே, வணக்க வழிபாட்டிலே, தொடர்புகளிலே, வியாபாரத்திலே, திருமண போக்குவரத்துகளிலே, இத்தியாதிகளிலே நான் இஸ்லாத்தை பின்பற்றுபவனாக இருக்க முடியாது என்று தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அமல்படுத்தி காமித்தால் அவருக்கு பெயர் ஃபாசிக், பாவி. அப்ப நாம என்ன செஞ்சால், அதனால தாங்க அல்லாஹ் சொல்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு கம்ப்ளீட். யார்கிட்ட சொன்ன வார்த்தை இது? நம்மள்ட்ட தானே சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். கம்ப்ளீட் இன்னைக்கு இதை சொல்லிட்டு என்னெல்லாம் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ் சும்மாவா போயிட்டாங்க? வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்கள் இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக நாம் பொருந்தி கொண்டோம். இஸ்லாத்தை மாதிரி ஏ டு இசட் சொல்லக்கூடிய மார்க்கம் எங்க இருக்குது கேட்டாங்கல்ல யூதர்கள், குஃபார்கள், நிராகரிப்பாளர்கள் என்ன கேட்டாங்க? ஏங்க சிறுநீர் கழிப்பதற்காக சொல்லி தருவாரு உங்க நபின்னு கேட்டாங்க. சிறுநீர் கழிப்பதற்காக சொல்லி தருவாங்க உங்க நபி அப்படின்னாங்க. ஆம், சிறுநீர் கழிப்பதற்கும் சொல்லி தருவார் எங்கள் நபி. இஸ்லாம் சொல்லுங்க, உண்மையா பொய்யா?
எப்படி கழிக்கணும், எங்க கழிக்கணும், நிழல் தரும் மரங்களில் கழிக்க கூடாது, மக்கள் செல்லும் பாதைகளில் கழிக்க கூடாது, குளம் குட்டைகளில் கழிக்க கூடாது, மக்கள் பார்க்கின்ற வகையில் மர்மஸ்தானங்களை வெளியில் தெரியும்படி இப்படி காட்டிக்கிட்டு கழிக்க கூடாது, ஓரமான பகுதிகளில் கழிக்க வேண்டும், சுத்தமாக அதை சுத்தம் செய்ய வேண்டும். அதை சுத்தம் செய்யவில்லை என்று அதற்கு தண்டனை இருக்கிறது. எப்படி சாதா சீதாவாக இருக்கக்கூடிய ஒரு சிறுநீர் விஷயத்தில் இஸ்லாம் இவ்வளவு பேசுகிறது. 2 பக்கங்கள் 3 பக்கங்கள் 4 பக்கங்கள் ஃபிக்ஹ் நூற்களில ஹதீஸ் பார்க்கிறோம். இது அப்ப அப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசில சொல்றாங்க, எப்பா நான் எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்லிட்டேனா கேக்குறாங்களா? ஹஜ்ஜத்துல் விதாஅல பிரியக்கூடிய ஹஜ்ஜில கேக்குறாங்க ரசூலுல்லாஹ். எல்லோரும் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் சொல்லி விட்டீர்கள். அல்லாஹும்ம ஷ்ஹத் அல்லாஹும்ம ஷ்ஹத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வே நீதான் சாட்சி. அந்த சாட்சி நமக்கு பொருந்துமோ பொருந்தாதா? பொருந்தும்ல. நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், சரி ரைட்டு, இஸ்லாமிய ரசூலா எல்லாத்தையும் சொல்லி தந்தாங்களா? சொல்லி தந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லத்தான் செய்வோம். நாளைக்கு ஒவ்வொரு சமுதாயம் அவர்களுடைய நபிமார்களோடு வந்து நிற்பார்கள். அந்த நேரத்தில் நபியை உங்களையும் நாம் அழைப்போம், எப்படி இருக்கும் நிலைமைன்னு சொல்லும்போது ரசூலா அந்த வசனத்தை ஓதும்போது அழுது விட்டார்கள். அப்போ வருவாங்க ரசூலா, எப்ப மார்க்கம்னா தெரியும், இஸ்லாம்னா என்ன, பொருளாதாரம் எப்படி, உங்க வீட்டு திருமணம் எப்படியா நடந்துச்சு? எங்க வீட்டு திருமணமா வரதட்சணை வாங்கணும், 50 பவுன் வரதட்சணை, ரைட்டு. சாப்பாடு பெண் வீட்டுல இருந்து சிறப்பா போட்டு அமைச்சு தந்துட்டாங்க. அப்புறம் எப்படி நடந்துச்சு? நல்ல ஆடம்பரமா நடத்தணும், பட்டாசு வான வேடிக்கைகள் ஊர்வலங்கள் எல்லாம் சிறப்பா நடந்துச்சு. இதுக்கு இஸ்லாத்துக்கு என்னையா சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்ப எங்க என்ன நிலவரமாகும்? ரசூலுல்லாஹ் எப்படி எளிமையான திருமணத்தில் பரக்கத்து இருக்கிறது என்று சொன்னார்கள். விருந்து வைக்கவும் சொன்னார்கள். விருந்து வைப்பதற்கும் உதாரணம் உண்டு. யார் விருந்து வைப்பது? மாப்பிள்ளை விருந்து வைப்பது நடக்குது. அன்னைக்கு கொஞ்சமாக அப்படியே நிலவரம் எப்படி ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்குது. ஒரு 30 வருஷத்துல ஒரு புரட்சி ஏற்பட்டு ஒரு மாதிரி டெவலப் ஆகி வந்து இப்ப அப்படியே என்ன செய்யுது, மறுபடியும் டவுன் ஆகிற ஒரு ஃபீல் இன்னைக்கு இருக்கு. அசரத்து சாப்பிடலாம்ல அசரத்து அப்படி கேட்கறாங்க. முன்னாடிலாம் சாப்பிடலாமான்னு கேட்டவங்க இப்ப எப்படி கேட்கறாங்க, சாப்பிடலாம்ல போலாம்ல வரதட்சணை இப்படியே டவுன். பெண்ணுக்கு குடு என்று மார்க்கம் சொல்கிறது. அப்படி மட்டும் சொல்லல, மனமுவந்து குடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொற்குவியலையே நீ கொடுத்திருந்தாலும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முறை ஜும்மா மேடையில் அறிவிக்கிறார்கள், மகர் தொகையெல்லாம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குது, குமரர்கள் தேங்கி இருக்காங்க. இன்னைக்கு குமர்காரியம் நிக்கிறாங்கல்ல, குமர்னா இன்னைக்கு நம்ம இலகிடுறோம்ல, குமர்காரி ஜகாத் ஒழுங்கா கொடுக்குறாங்களா இல்லையா? நம்ம சுன்ன ஜமாத் பள்ளிவாசல், சுன்ன ஜமாத் என்று சொல்வார்கள் அல்லவா, போலி சுன்ன ஜமாத் பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்கள்ல என்ன செய்வாங்க, எதுக்கு இடம் தராங்களா இல்லையா, குமர்காரியம்னா இடம் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு இந்த மகர் திருமணம் நடத்தணுங்கிறதுலாம் வீரியம் இருக்காது, அதுல ஒரு மண்ணும் இருக்காது, வீரியம் இருக்காது, ஒரு பிரச்சாரம் இருக்காது. வருத்தப்பட வேண்டாம். சில விஷயத்தை நான் அழுத்தமாக சொல்கிறேன், அவ்வளவுதான். இது வருத்தமாக சொல்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம அர்த்தமும் அழுத்தமும் வருத்தமும் புரியும், கோபமும் புரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதுல வீரியத்தை காட்ட வேண்டும்? வரதட்சணை திருமணத்துக்கு தப்தர் போகக்கூடாது. நீங்க தப்தர் கொடுக்குறீங்களா? வரதட்சணை திருமணத்துக்கு கொடுக்க மாட்டீங்கல்ல. இந்த முடிவு எடுக்கணும். ஒவ்வொரு மகள் நான் எடுக்கும். யாருக்கு திராணி இருக்குதா? லைவ்ல தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி, பிரச்சனையே கிடையாது. அதுக்கு முடிவெடுக்க துப்பில்லை. மாப்பிள்ளை மாலையை போட்டுத்தான் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது என்ன மார்க்கம்? என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இவங்க இறக்கப்பட்டு வேற எதுக்கு போய் நீங்க நின்னாலும் பத்தி விட்டுருவாங்க. கொமருகாரியர் போய் நின்னா சரி, கொமரு பள்ளியாசல சும்மால யார் அறிவிப்பா? நம்ம அசரத்து எதிர்ச்சி பாவம் அசரத்து மார்கள்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருத்தர் உமர் வந்திருக்காரு, அவருக்கு 2 கொமர் இருக்குது, நீங்க அவருக்கானதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க, நம்ம ஏந்தி வந்திருக்க. இது வெக்கமாக இல்லை, நடந்து யோசிக்க வேண்டும்ங்க. நாம சாப்பிட போகும் பொழுது, வரதட்சணை வீட்டு திருமணத்திற்கு நாம் கால் எடுத்து வைக்கும் பொழுது அந்த பெண்களுடைய நிலையை யோசிச்சு பார்க்கணும். நீங்க நினைக்கலாம், ஒரு பெரிய நகைக்கடை வச்சிருக்காரு, நிறைய கொடுப்பாரு, பெண்ணு என்ன அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் தானே, சொத்து புள்ள அவருக்கு தானே கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பிரச்சனை அதுவல்ல, அதற்கு பின்னணியில் தேங்கி இருக்கிற கோடிக்கணக்கான குமர்கள் தான் பிரச்சனை. அது அவ்வளவுக்கு நீங்க தான் சாட்சி. நீ சாப்பிட்டியா? வருத்தம் தெரிவிக்காமல் இருந்தியா? கருத்தை பதியாமல் இருந்தியா? தீமையை கண்ணால் பார்த்தும் நீ கண்டு கொள்ளாமல் இருந்தியா? இவ்வளவுக்கும் நீ தான் காரணம். நல்லா பிடிப்பானே நினைச்சிங்களா? அது மாதிரி இன்னொரு இன்டைரக்டான பிரச்சனை ஒண்ணு இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா?
வரதட்சணை கொடுக்கிறவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம். இது பாவமாகவே தெரியல நிறைய பேருக்கு. என்ன பாவம் தெரியுமா? இது திருமண மேடைகள்ல கூட இதை பேச மாட்டாங்க. என்ன பாவம்னா, அந்த அம்மாவுக்கு வரதட்சணை கொடுத்து அந்த பிள்ளைக்கு வரதட்சணை கொடுத்துருவாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க? எவ்வளவா கொடுப்பாங்க? 50 பவுன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. நாளைக்கு சொத்து பங்கீடு வருமா? சொத்து பங்கீடு எப்போ வரும்? எப்போ சொத்தை பங்கிடணும்? சொத்துக்காரர் இறந்த பிறகு. உதாரணத்துக்கு அந்த பிள்ளையுடைய தகப்பனார் இறந்து போவார் ஒரு கட்டத்தில். சொத்தை பங்கிடும் பொழுது ஆம்பளை பிள்ளைங்கலாம் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? உனக்கு தான் எப்போ போட்டாச்சு, அப்பவே போட்டாச்சே, திருமணத்தின் அப்பவே போட்டாச்சே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வருதே. இது முற்றிலும் மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயம். எது வர்றது கிடையாது. ஒருவர் இறந்து போனால் மாத்திரம்தான் சொத்தையே பங்கிட வேண்டும். இப்ப எல்லாரும் ஏத்துக்கிற ஃபார்முலா இது. நிறைய பேர் ஏத்துக்கிட்டாங்க. என்ன ஏத்துக்கிட்டாங்க? அதான் அந்த பிள்ளைக்கு போட்டாச்சு இல்லங்க, கல்யாணத்தோடி போட்டாச்சு இல்ல, அதோட அந்த பிள்ளைக்கு சொத்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு. பாவம், அதை கொண்டு போய் யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாச்சு? மாப்பிள்ளை அவன் காலி பண்ணி முழுகி தின்று காலி பண்ணிருப்பான், சோழியும் முடிச்சிருப்பான் அந்த 50 பவுனையும். இந்த பிள்ளைக்கு ஒரு மண்ணும் கிடைக்காது. எவ்வளவு பெரிய அல்லாஹ் சொல்றான், சொத்தை பத்தி 3 இடத்துல தான் அல்லாஹ் பேசுறான் குர்ஆன்ல. அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ஹத், அல்லாஹ்வுடைய வரம்புகள். பேசி யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு சட்டத்தை மார்க்கத்தை விட்டு வெளியே போறோம், அது எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. கடைசியில சொத்து இல்லாம அந்த பிள்ளை நிக்கக்கூடியது வரலாம், வருது வரல. அல்லாஹ்வுடைய சட்டம் இதுதான். இறந்த பிறகுதான் சொத்துக்காரன் இறந்த பிறகுதான் சொத்து பங்கிடப்பட வேண்டும் என்கிற ஒரு சட்டம் அங்கு உடைக்கப்படுகிறது. பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அல்லாஹ்வுடைய கட்டளை அங்கு கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தப்படுகிறது. பெண்ணிடமிருந்து பிடுங்கப்படுகிறது அநீதமாக. இவ்வளவு அக்கிரமம் நடந்து இமாம் வந்து என்ன செய்வாரு? ஷஹாதாவா இருப்பாரு. சாட்சியோர்கள் முன்னிலையில், ஜமாத்தார்கள் முன்னிலையில் எல்லாம் கையெழுத்து போட்டு இதுல அல்லாஹும்ம அல்லிஃபு பைனஹுமா, எப்படி கடைசியா வாழாதவர்கள் பேரை சொல்லி வாழுன்னு வாழ வைக்கிறது. எல்லாம் போய் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு திருமணத்தை சொன்னேன். சகோதரர்களே, சகோதரிகளை, தாய்மார்களை, வருத்தப்பட வேண்டாம். சொல்லிலே கொஞ்சம் கடினம் இருந்திருக்கலாம், தயவு கூர்ந்து பொருந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சமயத்தில் குரலை உயர்த்தித்தான் பேசியிருக்கிறார்கள். தேவைப்படுற இடத்துல. இதெல்லாம் இன்றைக்கு நாம யோசித்து பார்க்க வேண்டும். இளைஞர் பெருமக்கள், பெரியவர்கள் இருக்கின்றீர்கள். இஸ்லாம் நமக்கு வந்த ஒரு மிகப்பெரிய, இன்னைக்கு என்னங்க போராட்டம்? பொது சிவில் சட்டம் அப்படி இப்படி நீ இவன்ட்ட கடந்து போராடுறன்னு வந்தா சொல்றான். அயோத்தி பள்ளிவாசலை பிடிச்சி இடிச்சு போட்டுட்டு அங்க ஒரு கோயிலை கட்டி போட்டு அந்த அன்னைக்கு உங்க பள்ளிவாசல்கள்ல, உங்க மதரசாக்கள்ல நீ என்ன செய்ய? தாகூத்துடைய ஷைத்தானுடைய தீய வார்த்தையை நீ சொல்லு அப்படின்னு நம்மள சொல்றான். புடிங்கிட்டு சொல்லணும். எவ்வளவு துணிவு! அப்ப இந்த இடத்துல நாம சொல்ல மாட்டோம்னு சொல்றதுக்கு துணிவு இருக்க, நாம் இஸ்லாத்தை முழுமையாக நாங்கள் பின்பற்றுவோம் என்றும் சொல்ல வேண்டும். அதான் மேட்டர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு எல்லாம் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். நம்ம வாழ்க்கையில முழுமையாக இஸ்லாத்தை என்ன செய்யணும்? பின்பற்றணும். இவர திருமணம் சமாச்சாரமா இருக்கலாம், அது மாதிரி பொருளீட்டலாக இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் வர இந்த வட்டி என்பது பல ரூபங்கள்ல இன்னைக்கு என்ன செய்யுது? புகுந்து புறப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதான் சொல்லுவேன், வண்டி கடைகள் எல்லாம் வட்டி கடைகள் தான். வண்டி கடைகள் எல்லாம் வட்டி கடைகள் தான். இன்றைக்கு நாம வண்டி அடி கலர் கலரா வண்டியை மாத்திட்டே இருக்கான். டபக்கு 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 டபக்குன்னு கொடுக்குறான் எடுக்கிறான். அவன் நினைச்சான் வந்துக்கோ எடுத்துக்கோ. ஒரு ரூபாயில் வண்டி விளம்பரம் பேப்பர்ல என்னது? 1 ரூபாயோடு வா, வண்டியோடு போ. அப்ப என்ன இது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடன் போர் தொடுக்கின்றாய், இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்று என்பதில் வட்டி என்பது இருக்கவே கூடாது. அதை பற்றி சிந்திப்போம். வட்டி இல்லாத சமூகத்தை உருவாக்குவோம். ஏழைகள் இருந்து உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சி தின்னுகிற அந்த வட்டியை சாப்பிடுபவன் குற்றவாளி, வட்டியை வாங்குபவன் குற்றவாளி, வட்டியை கொடுப்பவன் குற்றவாளி, அதற்கு கணக்கு எழுதுபவன் குற்றவாளி, அதற்கு சாட்சி சொல்பவன் குற்றவாளி. எவ்வளவு குற்றம் இருக்கு பாருங்க இதுல. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. அவன் யாரு? அவனும் குற்றவாளி தான். சாதாரணமான இஎம்ஐங்கிற வார்த்தை இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு? எல்லா வீட்லயும் வந்துருச்சு. அசரதே போன் புதுசா இருக்க, என்ன இஎம்ஐ, வண்டி டியூ தான், சும்மா மாசம் எவ்வளவு கொடுக்கங்க அப்படின்ட்டு போயிடுறான். வீட்டுல குக்கர் முதல் டம்ளர் வரைக்கும் இஎம்ஐ வாங்கி வச்சிருக்கான். எல்லாம் என்ன இப்ப என்னங்கிற சிரட்டையில குடிச்சா என்ன குத்தமா கேக்குறேன்? குடிச்சு அதான் என்னன்னா, இங்க நம்ம என்ன பார்க்கணும், எதை பார்க்கிறோம்னா, நம்ம இந்த ஆடம்பரம் அல்லது உலகியல் விஷயத்தை நாம் பார்த்துட்டு எதை மறந்துட்டோம்? ஒரு அம்மாவை இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க ஒரு சபையில.
அவங்க வந்து தன்னுடைய சகாக்கள்கிட்ட தாபியன்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, சொர்க்கத்து பெண்ணை உங்களுக்கு காட்டட்டுமான்னு. உடனே சொர்க்கத்து பெண்ணை காட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு பெண் அந்த பக்கமா வர்றாங்க, கருப்பின அடிமை, கருப்பினத்தை சார்ந்த ஒரு பெண் வர்றாங்க. இவங்க தான் அந்த சொர்க்கத்து பெண். அதாவது உலகத்திலேயே சொர்க்கம் உண்டு என்று நன்மாராயம் சொல்லப்பட்டோம். என்ன பண்ணாங்க அந்த அம்மா? யாரு? நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய சபையில் அந்த அம்மா வந்து ஒரு தடவை எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, எனக்கு துவா செய்யுங்கள் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். சரி, நான் பொறுமையாவே இருக்கிறேன்னு போயிடுறாங்க. ரெண்டாவது வந்து வலிப்பு நோய் வரும் பொழுது ஆடைகள் எல்லாம் விலகுகிறது, அதற்கு நீங்கள் பிரார்த்தியுங்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்து அனுப்புகிறார்கள். இதுதான் நமக்கான மிகப்பெரிய உண்மையான முஸ்லீமுக்கான ரோல் மாடலுங்க. கொஞ்சம் பொறுத்தா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த வண்டியில தான் போடுமா, பல்சர்ல தான் போடுமா, யூனிகார்ன்ல தான் போடுமா, கொஞ்சம் பொறுத்து. ஏன்னா நமக்கு வசதி வந்தா நீ என்ன வேணாலும் வாங்கி, அதை பத்தி மார்க்க தடுக்குதா? நல்ல உடை அணிவதை தடுப்பதில்லை, வாட்ச் அணிவதை தடுப்பதில்லை. ஐபோன் தான் வாங்க வேணா வாங்கிட்டு போ, தடுக்கவே இல்லை மார்க்கம். ஆனால் வட்டியில் வாங்காதே, பேராசைப்படாதே. மிகப்பெரிய ஆபத்தில் வட்டி என்பது எவ்வளவு பேர் குற்றவாளி. அல்லாஹ்வோடு தொடுக்கின்ற போர் மறுமையில் ஷைத்தான் தீண்டியவனை போன்று எழுப்பப்படுவான். மிகப்பெரிய ஒரு தண்டனையை இஸ்லாம் என்ன செய்யுது? வட்டிக்கு வந்து அறிவிக்குது. பெரும் பாவங்களில் ஒன்று, 7 பெரும் பாவம்னா அதுல ஒன்று என்னது? வட்டி. விபச்சாரத்தையும் வட்டியையும் பெருசா டிஃபரன்ஸே காட்டல, அதை விட இதான் பெருசு, வட்டி தான் பெருசு கம்பேர் பண்ணி பார்த்தா. அப்ப இந்த வட்டி என்கிற ஒன்றை நாம நம்முடைய வாழ்க்கையில் பொருளியல்ல பார்க்கிறோம். சாதாரணமா என்ன செய்யுது? புகுந்து வர்றத பார்க்கிறோம். வண்டிகள் விஷயத்துல, வீடுகளுக்கு லோன் 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 லோன்ங்கிறான், லோ 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 லோங்கிறான். போன் போட்டு இன்றைக்கு ஒரு அம்மாவுக்கு போன் வருது, இந்த அம்மா எடுக்குது, உங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்கலாம். அது என்னது? குழுன்னு ஒன்று இருக்கா, புழுன்னு இருக்கு பாருங்க. இந்த மகளிர் குழுன்னு ஒன்று வச்சு சாவடிக்கிறான். சும்மா இருக்கிறவங்களையும் சொரிஞ்சு விடுறது இதுதான். சும்மா அவங்க அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. போன் போட்டு 50,000 ரூபாய் தருவோம், உங்களுக்கு முடியும், சும்மா வாசியில தர மாதிரி தந்துட்டு போயிட வேண்டியதானே. அப்படி கிடையாது, தருவோம், அப்புறமா வருவோம், சோழியே முடிப்பா. எப்படி எங்க போய் விட்டாங்க? மேலப்பாளையத்துல ஒரு சம்பவம், ஒரே அந்த பக்கம் வர்றது, ஒரு இளைஞன் வந்து கலெக்ஷனுக்கு வர்றது, அந்த அம்மா பலகீனத்தை பாத்துக்கிறாங்க, பலகீனத்தை பார்த்து என்ன செய்யறான்? மிஸ்பிஹேவியர் பண்றான். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெரிய பிரச்சனையாகி கேவலம். எவ்வளவோ இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விதியை மீறான், ஆசையை ஊட்டுறான். ஆசை. அந்த அம்மா பாருங்க, வலிப்பு நோய் இருந்துச்சு, பொறுத்துக்குச்சு, பரவாயில்லன்னு. அதனால நாம் இந்த உலகத்துல என்னங்க, ஒரு சின்ன வீடு இருக்கும் அவ்வளவுதானங்க, ஒரு சின்ன வண்டி இருக்கும் அவ்வளவுதானே. உண்மையிலே அதுலதான் பறக்கத்து இருக்கும். நல்ல 75 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் இவன் வச்சிருக்க வண்டி. அது ஏதாவது ஒரு வண்டி வச்சுக்கிடுங்க, அவன் பாட்டுக்கு அதை கொண்டு போய் ஆசைப்பட்டு நான் புல்லட்டு தான் எடுப்பேன், கொண்டு போய் வட்டியில போய் விழுந்து வட்டியை கட்டி அதுக்காண்டியே உழைக்கணும் சொல்லி ஒய்ஃப் கூட சண்டை, அம்மா கூட சண்டை, அன்றாடம் வாடகை கொடுக்க முடிய வாக்கு இல்லாம, பெட்ரோல் போட வழி இல்லாம 70 கிலோமீட்டர் கொடுத்துட்டு இருந்த வண்டியை கொண்டு போய் 10,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வட்டிக்கு வண்டியை வாங்கி விட்டுட்டு எவ்வளவு பிரச்சனை பேஸ் பண்றான் பாருங்களேன். அவனுக்கு இந்த உலகமும் நரகமாயிருச்சு, நரகமும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதனால இஸ்லாம் போடுகிற பாதை தெளிவாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்துல வந்து பிடிப்போடு வாழக்கூடிய ஒரு நல்ல மக்களை அல்லாஹ், நல்ல ஒரு மக்கள்ல நம்மள அல்லாஹ் கபூல் செய்யட்டும். நம்முடைய வீட்டார்களுக்கும் அந்த பொறுமையை தரட்டும். சொர்க்கத்துக்கு போனா என்ன வேணாலும் கிடைக்குங்க இன்ஷா அல்லாஹ். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். விரும்பியதெல்லாம் கிடைக்கும். பொறுமை, அவ்வளவுதான். வட்டியை வீடை கட்டி வச்சுட்டு மூத்தா போனவன் வீட்டுக்குள்ள நுழையா, மூத்தா போனவன் எத்தனை பேர் இருக்கான் பார்க்கிறோமா இல்லையா? அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தில் முழுமையாக நுழைவோம். முனாஃபிக் என்கிற பட்டியலில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோம். காஃபிர் என்கிற பட்டியலில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோம். ஃபாசிக் என்கிற பட்டியலில் இருந்து பாதுகாப்பு பெறுவோம். திருமணமோ வியாபாரமோ அனைத்திலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி நாம் நடப்போம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் வாரத்துக்கு ஒரு முறை இந்த ஜும்மாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஃபர்தாக, நமக்கு வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக ஆக்கி நாம் உபதேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். கடுமையான பிரச்சாரம் தான் நம்ம சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கு நாம முன்னெப்போதும்
முன்னாடி இருந்த பிரச்சாரத்தை நம்ம கொண்டு வரணும். தாவா ரொம்ப ரொம்ப முக்கியம். தெருமுனை பிரச்சாரமா, நோட்டீஸா, வீடு வீடா போய் சொல்றதா, தனிநபர்கள் போய் போய் சந்திக்கிறதா? தப்லீக் ஜமாத்தை நாம பெரும்பாலும் விமர்சனம் செய்யக்கூடிய நிலையில் பார்க்கிறோம். ஆனால் தனிநபர் தாவாவில் அதுதான் முன்மாதிரி. அந்த சுன்னா தான் அது சுன்னா தான். எது? தப்லீக்ல போய் சந்திக்கிறாங்களே, ஒவ்வொருத்தவங்களையும் வீடு வீடா போய் சந்திக்கிறாங்களே, அவங்க சொல்ற விஷயம் நன்மையை மட்டும் சொல்லிடுவாங்க, தீமையை லாபமும் தள்ளி விட்டுருவாங்க. ஆனா நன்மையை ஏவனும், தீமையை தடுக்கணும், போய் தாவாவை செய்யணும். வீடு வீடா மனிதர்கள், மக்கள் மறதியாளர்கள், மனிதர்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆட்பட்டவர்கள். தாவாவை நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஜமாத்தும் அதை நம்ம கையில் எடுக்கணும். மறுபடியும் அதை மக்கள்கிட்ட போய் சொல்லணும். சமுதாயத்தினுடைய தீமைகளை எல்லாம் அகற்றுவதற்கு பாடுபடணும். ஒரு வெள்ளம் வந்த உடனே நம்ம மக்கள் எவ்வளவு, இன்னைக்கு ஒரு பையன் டவுன்ல இருந்து இந்த பக்கமா மேலப்பாளையத்துல இருந்து வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பையன் லிப்ட் கேட்கறான். வந்து யாருன்னா அந்த பையன் கருப்பந்துறை சார்ந்த பையன். அவன் வீடெல்லாம் ரொம்ப பொதுமி போய் நிற்கிது, வீட்டில் நாங்கள் வசிக்கலை, ஒரு மண்டபத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன்டா எங்கடா எப்படிடா போவேன் டெய்லியும் இதே மாதிரி லிஃப்ட் கேட்டு தான் போவியான்னு கேட்டால், இல்லை லிஃப்ட் கேட்பேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், உங்களை மாதிரி நல்ல ஆள் பார்த்தா அவன் சொல்கிறான், அவன் 8th 9th படிக்கிறான். அவன் சொல்கிறான், உங்களை மாதிரி பார்த்தா அது பிபி பார்த்தா ஏறிக்குவோம் போல, உடனே நிப்பாட்டிடுவாங்க, நமக்கு நோஸ்கட் ஆகாது, கை காட்டி நிற்கணும்ல, அப்படி நான் ஏறிக்குவேன். அப்போ சைக்கிள்லாம் வீடுலாம் எல்லாம் போச்சுல அப்படிங்க. சரி, பாய்மாரெல்லாம் எல்லாம் வந்தாங்களாப்பானா? பாய்மாரெல்லாம் வந்தாங்க, சாப்பிட்டு வந்தாங்கிறாங்க. தீனு, அதாவது அத்தீனு நசீஹான்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம பிரச்சாரத்தை என்ன செய்யணும்? கூடுதலாக நாம அதிகமாக செய்யணும். பிரச்சாரத்தினூடாக நாம நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு எல்லாம் தரணும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.